இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டாபிக் ப்ரைம் ஐடியல் அண்ட் மேக்ஸிமல் ஐடியல். ப்ரைம் ஐடியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ப்ரைம் ஐடியலை வந்து ஏ அப்படின்னு சொல்லி இங்கே சும்மா டினோட் பண்ணியிருக்கோம் டெஃபினேஷனுக்காக. ப்ரைம் ஐடியல் ஏ ஆஃப் அ காமுடேட்டிவ் ரிங் ஆர். ஒரு காமுடேட்டிவ் ரிங் தான் நமக்கு தெரியும், அது மல்டிப்ளிகேஷனில் காமுடேட்டிவாக இருக்கும்ன்றது. ஸோ அந்த காமுடேட்டிவ் ரிங்கில் இருக்கிற ப்ரைம் ஐடியலை ப்ராப்பர் ஐடியல் அப்படின்றாங்க. அது எப்படி இருக்கும்? ஸோ நம்ம பார்த்தோம்ல இம்ப்ராப்பர் ஐடியல் அப்படின்லாம், இங்கே வந்து ப்ராப்பர் ஐடியல்ன்றாங்க. ஸோ இது வந்து சிங்கிள்டன் ஜீரோவும் கிடையாது, அட் த சேம் டைம் அந்த ரிங்க் ஆரும் கிடையாது. ஸோ இது ஒரு ப்ராப்பர் ஐடியல். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்லேருந்து 2 எலமெண்ட் ஏ கமா பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ அந்த ஏ இன்ட்டு பி வந்து பிலாங்ஸ் டு ஏ, அந்த ஏ இன்ட்டு பி வந்து ஏல இருக்குது அப்படின்னா ஒன்று ஏ பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கணும், இல்லாட்டி பி பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது வந்து ஒரு ப்ரைம் ஐடியல். ஓகேவா? ஸோ ஆரில் 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 எலமெண்ட்ஸோடைய மல்டிப்ளிகேஷன், அந்த ப்ராடக்ட் வந்து ஏல இருந்துச்சு அப்படின்னா ஒன்று அந்த 2 எலமெண்ட்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்து ஏல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு ப்ரைம் ஐடியல்ன்றாங்க. ஸோ ப்ரைம் ஐடியல்ன்றது ஒரு ப்ராப்பர் ஐடியல் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மேக்ஸிமல் ஐடியல். மேக்ஸிமல் ஐடியலை பொறுத்த வரைக்கும் 2 டெஃபினேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மேக்ஸிமல் ஐடியல் ஆஃப் ஏ ஆஃப் அ காம்படிட்டிவ் ரிங் ஆர் இஸ் ப்ராப்பர் ஐடியல். ஸோ இந்த ப்ரைம் ஐடியலும் சரி, மேக்ஸிமல் ஐடியலும் சரி, ரெண்டுமே வந்து ப்ராப்பர் ஐடியல் தான். இங்கே மேக்ஸிமல் ஐடியல் என்ன கண்டிஷன் அப்படின்னா, எப்போல்லாம் நம்ம வந்து பின்னு இன்னொரு ஒரு ஐடியல் எடுக்கிறோமோ, பின்னு இன்னொரு ஒரு ஐடியல் ஆருக்கு, ஆல்ரெடி ஏன்றது ஒரு ஐடியல் அண்ட் பின்ட்டு இன்னொரு ஒரு ஐடியல் எடுக்கிறோம். அது எப்படி இருக்குன்னா, ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர். ஸோ ஏவும் பியும் நாட் ஈக்குவல், பியும் ஆருமே நாட் ஈக்குவல். அப்போ பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ ஆர் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர். ஓகேவா? ஒன்று இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் டூவில் இல்லை அப்படின்னா பி வந்து ஒன்று சப்செட் ஆஃப் ஏவாக இருக்கணும், இல்லாட்டி பி வந்து சப்செட் ஆஃப் ஆராக இருக்கணுன்றாங்க. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஐடியலை வந்து மேக்ஸிமல் ஐடியல்ன்றாங்க. ஓகேவா? இன்னொரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஆறுன்றது ஒரு ரிங்குன்னு எடுத்துப்போம். அப்போ ஒரு ஐடியல் எம்னு ஒரு ஐடியல் எடுத்துக்கிறோம், அது வந்து நாட் ஈக்குவல் டு ஆர். ஓகேவா? இது எப்போ வந்து மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, யூன்னு நம்ம இன்னொரு ஒரு ஐடியல் எடுத்துக்கிறோம். இங்கே வந்து நம்ம ஏ பின்னு எடுத்துக்கிட்டோம், இங்கே எம் யூன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? யூன்னு நம்ம ஒரு ஐடியல் எடுத்து அது எப்படி இருக்குன்னா, எம் இஸ் சப்செட் ஆஃப் யூ இஸ் சப்செட் ஆஃப் ஆர் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா? எம் இஸ் சப்செட் ஆஃப் யூ அண்ட் யூ இஸ் சப்செட் ஆஃப் ஆர்ன்னு இருக்குது அப்படின்னா, அப்போ எய்தர் யூ வந்து ஈக்குவல் டு எம்மாக இருக்கும், இல்லாட்டி யூ வந்து ஈக்குவல் டு ஆராக இருக்குன்றாங்க. அதாவது ஆருக்கு வந்து எந்த ப்ராப்பர் ஐடியலும் இல்லை. அது எப்படின்னா, ஆருக்குன்னு ப்ராப்பர் ஐடியல் கிடையாது எம்முக்குள்ளார அப்படின்றாங்க. எம்முன்ற செட்டுக்குள்ளார ஆருக்குன்னு எந்த ப்ராப்பர் ஐடியலும் கிடையாதுன்றாங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும் ரெண்டுமே, பட் ஆனால் படித்து தாங்கணும். ஓகே, அடுத்ததான் ஒரு தியரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர் பி காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி அப்படின்ட்டாங்க. காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி அப்படின்ட்டாங்க. ரைட்டா? அப்போ இதில் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸும் இருக்குது. அண்ட் லெட் ஏ பி எ ஐடியல் ஆஃப் ஆர். ஸோ ஆறுன்றது காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி, ஏன்றது வந்து ஆருடைய ஒரு ஐடியல். அப்போது ஆர் பை ஏன்றது வந்து ஒரு இன்டெக்ரல் டொமைன்றாங்க. எப்போது ஏ வந்து ப்ரைம் ஐடியலாக இருந்தது தான். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஏ வந்து ப்ரைம் ஐடியலாக இருந்தது அப்படின்னா இந்த ஆர் பை ஏன்றது இன்டெக்ரல் டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஆர் பை ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன ஃபார்மில் இருக்கும்? நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம், கோஷன்ட் ரிங்கில் பார்த்தோம் எப்படி இருக்கும். அது ஆர் பை ஐனா ஐ ப்ளஸ் ஏ அப்படி இருக்குமா? இங்கே வந்து ஆர் பை ஏன்னு இருக்குது, அப்போது ஏ ப்ளஸ் ஏ இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இப்போ நமக்கு ப்ரூஃப் தேவையில்லை, இதை மட்டும் சொல்கிறேன். ஸோ நான் சொன்னது தான், ஆறுன்றது ஒரு காம்படிட்டிவ் ரிங் வித் யூனிட்டி அண்ட் ஏன்றது ஆருடைய ஒரு ஐடியல் அப்படின்னா ஆர் பை ஏன்றது ஒரு இன்டெக்ரல் டொமைன் எப்போ ஏ வந்து ப்ரைம் ஐடியலாக இருக்கும்போது. அடுத்த தியரமில் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஆர் பி a காம்படிட்டிவ் ரிங் வித் யூனிட்டி அண்ட் ஏ பி an ஐடியல் ஆஃப் ஆர். அப்போது ஆர் பை ஏன்றது ஃபீல்டுன்றாங்க. எப்போது ஏ வந்து மேக்ஸிமல் ஐடியலாக இருக்கும்போது. அப்போ இந்த ஏ வந்து ப்ரைம் ஐடியலாக இருந்ததுன்னா ஆர் பை ஏ வந்து இன்டெக்ரல் டொமைன், ஏ வந்து மேக்ஸிமல் ஐடியலாக இருந்ததுன்னா ஆர் பை ஏ வந்து ஃபீல்டு. ஓகேவா? இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் ரிங்ஸ். ஸோ எல்லா இடத்துலையும் ஹோமோமார்ஃபிசம்னா ஒன்று தான். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி குரூப்ஸில் பார்த்தோம், குரூப்ஸில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் பார்த்தோம். அங்கே வந்து ஸ்டார்னு பார்த்தோம், இங்கே வந்து 2 இதுக்கு பார்ப்போம். ரிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ரிங்குன்னு சொல்லும் போதே நம்ம ரிங்கு, அடிஷன், மல்டிப்ளிகேஷன் 2 பைனரி ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து ஹோமோமார்ஃபிசம்னா எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் அடிஷனுக்கு ஒன்று மல்டிப்ளிகேஷனுக்கு ஒன்று 2 கண்டிஷன் உண்டு ஹோமோமார்ஃபிசம்க்கு. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேயும் நம்ம 2 கண்டிஷன் பார்த்தோம். அதில் ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷனும் டி ஆஃப் ஆல்ஃபா யூ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனும் பார்த்தோம். அது நமக்கு இங்கே வராது. இங்கே வந்து ரிங்ஸுக்கு இந்த 2 கண்டிஷன் தான். ஸோ அதே மாதிரி தான் மோனோமார்ஃபிசம்னா இந்த ஹோமோமார்ஃபிசம் அண்ட் 1-to-1 இருந்தால், எபிமார்ஃபிசம்னா ஹோமோமார்ஃபிசம் அண்ட் 1-to-1 இருந்தால், அண்ட் இந்த ரிங்கு வந்து அது கூட ஹோமோமார்ஃபிசமில் இருக்குது அப்படின்னா அது எண்டோமார்ஃபிசம். அப்போ 1-to-1 on-to ஹோமோமார்ஃபிசம் ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஃபோர் மார்க்ஸில் வரலாம் இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம். ஃபஸ்ட் என்ன,
எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டேஷ் இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. அதாவது மேப்பிங் வந்து ஜீரோக்கு மேப் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஏ பிலாங்ஸ் டு ஆர் இது வந்து ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்லேருந்து நம்ம 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம் ஏபின்ட்டு. அப்போ ஆர் வந்து ரிங்குன்றனால ஏ ப்ளஸ் பியுமே பிலாங்ஸ் டு ஆர் தான். அப்போ எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்றது வந்து என்னது ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா டெஃபினிஷன் படி இங்கே எந்த எலமெண்ட் இல்லாலுமே அது ஜீரோக்கு தான் மேப்பிங் பண்ணிப்பாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ 0 2 எழுதலாமா 0 + 0 0 வந்து எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பின்னு எழுதலாமா. ஸோ இது முடியும். அடுத்தது ரிங்குன்றனால ஏபியுமே வந்து ஈக்குவல் டு ஆர் தான். ஏபியுமே பிலாங்ஸ் டு ஆர் தான். அப்போது எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 0 டெஃபினிஷன் படி அதையும் வந்து 0 × 0 எஃப் ஆஃப் ஏ × எஃப் ஆஃப் பின்னு போட்டு கண்டுபிடிக்கிறோம். இது ஈக்குவல் டு 0ன்றனால ட்ரிவியல் ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். Let R be any ring. A map F from R cross R to R, which means இங்கே வந்து 2 dimension 2 single dimension போகுது. அப்போ ஆர்டர் பேர்லேருந்து ஒரு நார்மல் நம்பர். அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் y. ஏன் இங்கே எக்ஸ் y? ஏன்னா இங்கே ஆர் கிராஸ் ஆர்ன்னு இருக்குது. இங்கே வெறும் எக்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம், பிகாஸ் இங்கே வெறும் ஆர் மட்டும்தான் இருக்குது. இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது ஹோமோமார்ஃபிசம் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்போ x1 y1 ஒன்று x2 y2 ஒன்றுன்ட்டு சொல்லி 2 எடுத்துக்கிறோம் ஆர் கிராஸ் ஆர்லேருந்து. இப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா இதோடைய கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். அப்போ x1 + x2, y1 + y2 அப்படின்னு கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி அது பிலாங்ஸ் டு ஆர் கிராஸ் ஆர் அப்படின்னு சொல்லி போடுறோம். இல்லை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன, எஃப் ஆஃப் இங்கே நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தோம், எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பியா. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு சொல்யூஷனில் எஃப் ஆஃப் x1, y1 + எஃப் ஆஃப் x2, y2 வரணும். ஸோ அதுக்காக பார்க்குறோம். ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதை ஆட் பண்ணி வச்சுருக்கோமா, இந்த இதை வந்து எஃப் ஆஃப் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே எஃப் ஆஃப் x1 + x2, y1 + y2 இதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா இது டோட்டலாக ஒரு x, இது டோட்டலாக ஒரு y. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், எஃப் ஆஃப் x, y வந்து x மட்டும்தான் போடணும்னு தெரியுமா. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு x மட்டும்தான் எஃப் ஆஃப் x1 + x2 கரெக்டாக. இப்போ இந்த x1ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் x1, y1லேருந்து வருமா, அதே மாதிரி x2ன்றது ஃபங்க்ஷன் ஆஃப் x2, y2லேருந்து வருமா. லைக் எப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் x1, y1லேருந்து நமக்கு x1 தான் கிடைக்கும். அதே மாதிரி எஃப் ஆஃப் x2, y2ல் நமக்கு x2 தான் கிடைக்கும் கரெக்டாக. அதை தான் வந்து நம்ம இங்கே x1க்கு பதிலாக எஃப் ஆஃப் x1, y1 டு x2க்கு பதிலாக எஃப் ஆஃப் x2, y2ன்ட்டும் போட்டிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் கண்டிஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷனில் போடும்போது அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி போடணும். ஸோ x1, x2, y1, y2. ஸோ அதுவுமே வந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மட்டும்தான் x1, x2 மட்டும்தான் வரும். இப்போ x1ம் என்னது x1, y1 உடையது, x2ன்றது x2, y2 உடையது. ஸோ அதை படி போட்டு நம்ம இதை சால்வ் பண்ணுறோம். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஆர் பி a ring and I be an ஐடியல் ஆஃப் ஆர்ன்ட்டாங்க. ஸோ ஆருக்கு ஐன்றது ஐடியல். நம்ம வந்து இங்கே மேப்பிங் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 5 from R to R/I அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு சம் நம்ம வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேயுமே போட்டிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் எக்ஸாம்பிள்லையும் இந்த மாதிரி ஒரு சம் போட்டிருந்தோம். அங்கே வந்து சப்ஸ்பேஸ் அப்படின்ட்டு வச்சு போட்டிருக்கோம், இங்கே வந்து ஐடியல்னு வச்சு போட்டிருக்கோம். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, ஃபை ஆஃப் எக்ஸ் அப்படின்னா I + x அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ ஆர்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய்ன்னு 2 எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ ஃபை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் போடுறோம். அப்புறம் இந்த ஐயை வந்து உள்ளார கொண்டு வரோம். அப்போ I + x + I + y. இது எப்படி வந்து 2 ஐயா ஆச்சு அப்படின்ற கொஷனுக்கு இது வந்து என்னது ஆக்சுவலாக கோஷன்ட் ரிங். கோஷன்ட் ரிங்கை பொறுத்த வரைக்கும் அடிஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, I + a + I + b is equal to I + a + b. இப்படி தான் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். இப்போ I + xன்றது என்ன, ஃபை ஆஃப் எக்ஸ், I + yன்றது ஃபை ஆஃப் y. ஸோ இந்த அடிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்து மல்டிப்ளிகேஷனுக்கு பார்க்கணும். ஃபை ஆஃப் xy is equal to I + xy. இதையுமே வந்து மல்டிப்ளிகேஷன், கோஷன்ட் ரிங்கில் மல்டிப்ளிகேஷனுடைய டெஃபினேஷன் படி இதை போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து இந்த ஹோமோமார்ஃபிசம் என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் ரிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இதே மாதிரி ஒன்று நேச்சுரல் ஹோமோமார்ஃபிசம் ஆஃப் வெக்டார் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் ஒரு தியரம், ஜஸ்ட் நான் தியரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். R ரெண்டுமே வந்து ரிங்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஆர்லேருந்து R' ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அது ஹோமோமார்ஃபிசம் அப்படின்றாங்க. அப்போது இது ஹோமோமார்ஃபிசமாக இருந்துச்சு அப்படின்னா f ஆஃப் 0 வந்து நமக்கு 0' கொடுக்குன்றாங்க. ஓகேவா. அண்ட் f ஆஃப் -α வந்து -a, ஓகே -a, அது ஆக்சுவலாக a தான். f ஆஃப் -a வந்து என்ன கொடுக்குன்னா -f ஆஃப் a அப்படின்றாங்க.
ஓகே, அந்த மைனஸ் வெளில வந்துருன்றாங்க. ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஆர். தேர்ட் என்ன கொடுக்குறாங்க, இஃப் எஸ் இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர், எஸ்ன்றது ஆரோடைய ஐடியலாக இருந்தது அப்படின்னா எஃப் ஆஃப் எஸ்ன்றது வந்து ஐடியல் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எஸ்ன்றது ஆரோடைய ஒரு ஐடியலாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எஸ் ஓகேவா இஸ் அன் ஐடியல் ஆஃப் எஃப் ஆஃப் ஆர். ஓகேவா, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வந்து அந்த ஐடியலில் இருக்கிற எலமெண்ட்ஸை போட்டோம் அப்படின்னா அந்த ரிங்கோடைய எலமெண்ட்ஸை போடும்போது கிடைக்கும் இல்லையா. இதில் வந்து எஃப் ஆஃப் எஸ்னால் ஃபங்க்ஷனில் அந்த ஐடியலில் இருக்கிற எலமெண்ட்ஸை போட்டு அதுக்கு ஒரு செட் வந்திருக்கும். இங்கே ரிங்கோடைய எலமெண்ட்ஸ் போட்டு அதுக்கு ஒரு செட் வந்திருக்கும். ஸோ அந்த செட்டுமே வந்து இந்த செட்டுக்கு ஐடியலாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது, இஃப் ஆர் இஸ் அ ரிங் வித் ஐடென்டிட்டி, ஆர் வந்து ரிங் வித் ஐடென்டிட்டியாக இருந்துச்சு அண்ட் எஃப் ஆஃப் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ டேஷ், அதாவது கோடமைனில் இந்த ஆறுன்ற ரிங்கு வந்து ஐடென்டிட்டியோடு இருக்குது, ஒன்னுன்ற ஐடென்டிட்டியோடு இருக்குது. அண்ட் எஃப் ஆஃப் ஒன்று வந்து அதாவது ஆரில் ஒன் வந்து ஆர் டேஷில் ஜீரோ டேஷ்க்கு கொடுக்கல, அப்போ எஃப் ஆஃப் ஒன் வந்து ஒன் டேஷ்க்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம்ன்றாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இஃப் ஆர் இஸ் காம்படேட்டிவ் ரிங், ஆர் காம்படேட்டிவ் ரிங்காக இருந்தால் எஃப் ஆஃப் ஆருமே காம்படேட்டிவ் ரிங்காக தான் இருக்குன்றாங்க. ஓகே, ஆக்சுவலாக இந்த தியரத்துக்கு ப்ரூஃப் ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் இருக்குது, பார்த்தா புரிஞ்சிடும். பட் நமக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த டாபிக்கு போகலாம், கர்னல். ஓகே, ஸோ இங்கே வந்து கர்னலை நம்ம கேன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம், குரூப்பில் கர்னலை நம்ம எஃப்னு ரெப்ரசென்ட் பண்ணோம், கர்னல் ஆஃப் எஃப்ன்ட்டு. லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கெர்னல் வந்து நம்ம டீன்னு ரெப்ரசென்ட் பண்ணோம், கெர்னல் டி அப்படின்ட்டு. இங்கே கெர்னல் கே அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இங்கேயும் என்னது, எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் இது செட் ஆஃப் ஆல் ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து 0க்கு தான் மேப் ஆகியிருக்கும். ஓகேவா, ஸோ இங்கேயும் பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. கெர்னல்னாலே அந்த ஃபங்க்ஷன் வந்து மேப்டு டு அடிட்டிவ் ஐடென்டிட்டி தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஷின் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் ஆர்லேருந்து ஆர் டேஷ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேன்றது வந்து கெர்னல் ஆஃப் எஃப் அப்படின்னா கேன்றது ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி, கேலேருந்து ஏ அண்ட் பி வந்து எடுத்துக்கிறோம். அப்போ வந்து ஐடியல் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஏ மைனஸ் பி பிலாங்ஸ் டு ஐடியல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிங்கில் இருக்கிற எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணால் அதை லெஃப்ட்டில் மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, ரைட்டில் மல்டிப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அது வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. ஸோ அதை மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி வந்து பிலாங்ஸ் டு கேன்னு ப்ரூவ் பண்ணணும். ஏ வந்து பிலாங்ஸ் டு கேன்னு நமக்கு தெரியும். அப்போ எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. பி பிலாங்ஸ் டு கேன்றதுனால எஃப் ஆஃப் பியும் ஈக்குவல் டு 0. இப்போ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னா எஃப்ன்றது ஹோமோமார்பிசம். ஸோ அதனால் அது எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் பின்னு போடலாம். ஏன்னா நம்ம வந்து ப்ளஸ்ன்னு தான் ஹோமோமார்பிசமில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மைனஸ் உள்ளார வச்சுருக்கோம். இப்போ திருப்பி மைனஸை வந்து வெளில கொண்டு வந்துடும். எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எஃப் ஆஃப் பின்னு, எஃப் ஆஃப் ஏ என்ன 0, எஃப் ஆஃப் பியும் 0. அப்போ நமக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் பியும் மேப்டு டு 0 தான். அப்போ இது மேப்டு டு 0னா ஏ மைனஸ் பி வந்து பிலாங்ஸ் டு கே தானே. ஸோ தட் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து கேலேருந்து ஏன்ற எலமெண்ட்டும் ரிங்லேருந்து ஆறுன்ற எலமெண்ட்டும் எடுத்துருக்கோம். அப்போ இங்கே 2 கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும். ஏஆர் பிலாங்ஸ் டு கேவும் ஆர்ஏ பிலாங்ஸ் டு கேவும் 2 கண்டிஷன் ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஏ பிலாங்ஸ் டு கே, ஆர் பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு கேலேருந்து எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு தெரிஞ்சிடும். இப்போ எஃப் ஆஃப் ஏ இன்டூ ஆர், அப்போ எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் ஆர்னு பிரிக்கலாம் ஹோமோமார்பிசம்ன்றதுனால. ஏ வந்து நமக்கு தெரியும் 0. அப்போ எஃப் ஆஃப் ஆர் 0 இன்ட்டு எஃப் ஆஃப் ஆர், 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்போ எஃப் ஆஃப் ஏஆருமே ஈக்குவல் டு 0 தான். அப்போ இந்த ஏஆர் வந்து பிலாங்ஸ் டு கே, கரெக்டாக இது மேப் டு 0ன்றதுனால. அதே மாதிரி தான் இங்கே ஆர்ஏக்கும் போடணும், அதே ஸ்டெப்ஸ் தான் போடணும். ஸோ எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால கேன்றது வந்து ஐடியல் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க.